சுவைமணம் சமையலில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான். நீங்கள் இது ப்ரெட்லேயும் பண்ணலாம், சப்பாத்திலையும் பண்ணலாம். எப்படி வேணாலும் கொடுத்தாலும் குழந்தைங்க சூப்பராக சாப்பிடுவாங்க. அப்படியான ஒரு ரெசிபி தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபிக்கு தேவையானது உருளைக்கிழங்கு, ப்ராக்கோலி, பன்னீர், கேரட்டு, சீஸு. இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. பட்டர் லைட்டாக மெல்ட் ஆன பிறகு 200 கிராம்ஸ் அளவுக்கு பொடியாக நறுக்கின ஆனியன் லைட்டாக வதக்கிங்க. ரொம்ப வதங்கணும்லாம் கிடையாது. நெக்ஸ்ட்டு துருவன ப்ராக்கோலி ஆட் பண்ணிக்கலாம். 2 கப் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். 400 கிராம்ஸ் எக்ஸாக்டாக. ஸோ இந்த ப்ராக்கோலியும் பார்த்திங்கன்னா ரொம்பலாம் வதங்கணும்னு இல்லை, லைட்டாக நம்ம இதை வதக்குனா போதும். 1 கப்பு அளவுக்கு கேரட் துருவி வச்சுருக்கேன். கேரட்டையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம். பன்னீர் பார்த்திங்கன்னா எக்ஸாக்டாக 1.5 கப்பு அளவுக்கு எடுத்திருக்கேன். 2 கப்பு ப்ராக்கோலி, 1 கப்பு கேரட்டு, 1.5 கப்பு அளவுக்கு பன்னீர், 1/2 கப்பு அளவுக்கு உருளைக்கிழங்கு. நீங்கள் 1 கப்பாக கூட சேர்த்துக்கலாம். அதாவது நான் ஒரு பெரிய உருளைக்கிழங்கை வேக வச்சு எடுத்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். மீதி எல்லா இன்க்ரீடியன்ஸுமே நான் துருவுனது தான். ஸோ இது துருவி செய்யும் போது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. உருளைக்கிழங்கை நல்லா ஸ்மாஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இவங்கள நல்லா கொஞ்சம் வதக்கிக்கலாம். ஒரு 5 மினிட்ஸ் வதங்கின பிறகு சால்ட்டு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகப்பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லிப்பொடி, 1/4 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா தூள். இப்போ ஸ்பைசஸ் பவுடர் இவ்வளோ தான். நம்ம இதை ஆட் பண்ணியாச்சு. இவங்களை நல்லாவே நம்ம இந்த வெஜிடபிள்ஸோடு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உங்களுக்கு இந்த ஸ்பைசஸ் ஸ்மெல்லு போன பிறகு நம்ம வேறு எதுவுமே கிடையாது, அப்படியே கேஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். நல்லா ஃபஸ்ட்டு வதக்கிடுவோம். கிட்ஸுக்குன்றதுனால இதில் பச்சை மிளகாவோ மிளகாத்தூள் இதெல்லாம் ஆட் பண்ணணுன்னு அவசியம் கிடையாது. நான் சேர்த்த இந்த மசாலாவே இந்த ப்ராக்கோலியோடு சேர்க்கும் போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், தண்ணிலாம் எதுவுமே தெளிக்க வேண்டாம். இந்த பன்னீர் அண்ட் பொட்டேட்டோ இதுலேயே பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகி ரெடி ஆகிடும். இப்போ மசாலா ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம ப்ரெட் எடுத்துக்கலாம். ப்ரெட்டை பார்த்திங்கன்னா நான் ஒயிட் ப்ரெட் எடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன கம்ஃபர்டபுளோ அந்த ப்ரெட் எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம ஃபுல்லாகவே இது ஸ்கொயராக நல்லா அழகாக கட் பண்ணிவிட்டு அந்த ஒயிட் பார்ட்டை மட்டும் தான் வைக்க போகிறோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சீஸ் ஒன்றும் ஆட் பண்ணல. உங்களுக்கு எப்போ பண்ணுறீங்களோ அந்த டைமுக்கு நீங்கள் இந்த மசாலா இதில் எடுத்து சீஸ் ஆட் பண்ணுங்கள். நம்ம பண்ணி வச்சுருக்க மசாலாவில் நீங்கள் சீஸ் ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ காலையில் குழந்தைங்க ஸ்கூல் கிளம்புறதுனால அவங்களுக்கு தேவையானதை நான் செய்கிறேன். மறுபடியும் ஈவினிங் வந்தாலும் ஸ்நாக்ஸ் கேட்பாங்க, இதுவே நான் கொடுத்துருவேன். ஸோ இதில் கொஞ்சம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ சீஸ் வேணாலும் ஆட் பண்ணுங்கள். என் குட்டீஸ் கொஞ்சம் சீஸ் நல்லாவே இருக்கணும்னால நான் நிறையவே ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் சீஸை. இப்போ சீஸ் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இந்த ப்ராக்கோலியில் நீங்கள் எது வேணால் பண்ணலாம். பால் மாதிரியும் பிடிக்கலாம், நீங்கள் ப்ரெட்டில் ரோல் மாதிரி பண்ணலாம், எப்படி வேணால் செய்யலாம். பட் இன்க்ரீடியன்ட்ஸ் நம்ம கரெக்டாக சேர்க்குறது தான் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு பாருங்கள் எவ்வளோ அழகாக இது ரவுண்டாகவும் பிடிக்க வருது, நீளமாகவும் பிடிக்க வருது. நெக்ஸ்ட்டு ஒரு பேனில் லைட்டாக கொஞ்சம் ஆயில் சேர்த்துக்கலாம். இல்லை பட்டர் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருந்தால் பட்டர் கூட ஆட் பண்ணிக்கலாம். இது க்ரில் பேனில் கூட நான் போட்டு தருவேன். இப்போ நான் ஆயில் ரொம்ப சேர்க்கல. பார்த்தீங்கன்னா நான் ஒரு டேபிள் ஸ்பூன் ஆயில் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ப்ரெட்டெல்லாம் கார்னர்லாம் கட் பண்ணிவிட்டு இது மாதிரி சப்பாத்தி மாதிரி இப்படி நல்லா தேய்ச்சி எடுத்துக்கோங்க. ஸோ இப்படி நம்ம தேய்க்கும் போது நல்லா உங்களுக்கு ப்ரெட்டு ஸ்ப்ரெட் ஆகும். அதில் உங்களுக்கு இந்த மசாலா வச்சு ரோல் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும் நமக்கு. இப்போ எல்லா ப்ரெட்டும் இது மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ப்ராக்கோலி ஸ்டஃப்பை உள்ளே அழகாக வச்சு ரோல் பண்ணிக்கலாம். என் 2 குழந்தைங்களுமே ப்ராக்கோலியில் பொரியல் பண்ணாலும் எது செஞ்சாலும் சாப்பிட மாட்டாங்க. பட் இது மாதிரி கொடுக்கும்போது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிட்றாங்க. ஸோ அதனால தான் நான் வீக்லி ஒன்ஸ் கண்டிப்பாக ப்ராக்கோலி சேர்த்துருவேன். அந்த ப்ராக்கோலி எப்படிலாம் என்னால் கொடுக்க முடியுமோ அது மாதிரி கொடுத்துருவேன். இது மாதிரி ப்ரெட்டோ இல்லை சப்பாத்தி ரோலோ எப்படி முடியுமோ அது மாதிரி கொடுத்துருவேன். ஸோ உங்கள் வீட்டு குட்டீஸும் இது மாதிரி ப்ராக்கோலிலாம் அவாய்ட் பண்ணுறாங்கன்னா அதை எப்படின்னா கொடுக்கணுன்னு இது மாதிரிலாம் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இதை சப்பாத்தியில் கூட ரோல் பண்ணி கொடுப்பேன், அவங்களுக்கு பிடிக்கும். சாண்ட்விச்சாகவும் பிடிக்கும். இப்போ நம்ம எல்லாமே ரோல் பண்ணி எடுத்தாச்சு. ரொம்ப ஈஸி தான். ஓரத்தில் கார்னரில் கொஞ்சம் தண்ணி இட்டு நீங்கள் அப்படியே ரோல் பண்ணும்போது அழகாக வந்துடும். இல்லை மைதா மாவை கொஞ்சம் லைட்டாக கரைச்சி அதில் நீங்கள் தடவி ரோல் பண்ணாலும் ஈஸியாக வந்துடும். இப்போ பேனில் நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தான் ஆயில் சேர்த்தேன். உங்களுக்கு நல்லா கிறிஸ்பியாக நல்லா மொரன்னு ஒரு டீப் ஃப்ரை மாதிரி வேணும்னா ஒரு 2-3 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் மோர் தென் எனஃப் ஃபார் மீ. ஸோ இது சேர்த்துட்டு இதை எல்லாமே அழகாக நம்ம போட்டு எடுத்துடலாம். க்ரில் பேனில் போட்டாலும் என் குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் நார்மல் பேன்லேயே இப்படி போட்டு எடுத்துக்கிறேன். அதுவே க்ரில் மாதிரி நல்லாவே வந்துடும் உங்களுக்கு. ஆயில் சுத்தமாகவே இல்லை பாருங்கள்.
காலையில் ஸ்கூலுக்கு இதெல்லாம் பண்ண முடியாதுன்னெலாம் கிடையவே கிடையாது. ஈஸியாக ஒரு மிஞ்சி போனால் பார்த்தீங்கன்னா ஒரு 30-40 மினிட்ஸில் இந்த ரெசிபிலாம் நம்ம பண்ணிடலாம். நான் காலையில் என் குழந்த 6:30க்கு தான் ஸ்கூல் போவாள். அதுக்குள்ளேயே நான் இதெல்லாமே பண்ணிவிடுவேன். லஞ்ச் பாக்ஸில் வச்சு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி இது மாதிரி ஹெல்த்தியாக நீங்கள் கொடுக்கும்போது விரும்பி சாப்பிடுவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா எனக்கு அப்படியே ஒரு லைக் போட்டுருங்க, ஷேர் பண்ணிவிடுங்க, கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த பிரெட் ரோலுக்கு சைடில் டிப் பண்ணி சாப்பிட்றதுக்கு ஹாட் அண்ட் ஸ்பைஸியாக ஒரு சாஸு இல்லைன்னா கெச்சப் போட்டு ஹெல்த்தியாக லஞ்ச் பாக்ஸ் கொடுங்க. செம்மையாக என்ஜாய் பண்ணாங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. தேங்க்யூ ஸோ மச்.